வணக்கம். திருப்புகழில் இன்று சுவாமிமலை முருகன் மேல் பாடப்பட்ட ஒரு பாடல் பார்க்கலாம். குமர குருபர முருக சரவண குக சண்முக கரி பிரகான குழக சிவசுத சிவய நமவன குரவனருள் குரு மணியேயன் அமுத இமயவர் திமிதமிடு கடல் அதன அனுதினம் முனையோதும் அமலை அடியவர் கொடிய வினை கொடும் அபயமிடு குரல் அறியாயோ திமிர எழு கடல் உலக முறிபட திசைகள் பொடிபட வரு சூரர் சிகர முடியுடல் புவியில் விழ உயிர் திரை கொடமர் பொறும் மயில் வீர நமனை உயிர் கொள்ளும் அழலின் இணை கடல் நதிகள் சடையினர் குருநாதா நளின குருமலை மருவியமர் தரு நவிழுமறை புகழ் பெருமாளே அமலை அடியவர் கொடிய வினை கொடும் அபயமிடு குரல் அறியாயோ. இப்பாடல் முருகனிடம் அவனுடைய அடியவர்கள் முறையீடு செய்வதாக அமைந்த பாடலாகும். இப்பாடலின் பொருள்: குமரனே, குருபரனே, முருகனே, சரவணனே, குகனே, சண்முகனே என்பன அடைமொழியின்றி துதிக்கப்படும் முருகனின் 6 திருநாமங்கள் ஆகும். யானை முகத்தையுடைய கணபதிக்கு பின் பிறந்தவனே, இளையவனே, சிவகுமாரனே, சிவாய நம என்னும் 5 எழுத்துக்கு குருவாகிய சிவபிரான் அளித்த குருமணியே என்றும், அமுதத்தை தேவர்கள் பேரொளியுடன் கடைந்த கடலொளியோ என்று சொல்லும்படி நாள்தோறும் உன்னை ஓதி துதிக்கின்ற அடியவர்கள் தமது கொடிய வினை ஒழிய வேண்டி அபயமென்று ஓலமிடுகின்ற குரலொளியை நீ உணர்ந்திலையோ கேட்டிலையோ என்றும், இருண்ட 7 கடல்களும் உலகங்களும் அழிபடவும் திசைகள் பொடிபடவும் ஆரவாரத்துடன் போருக்கு எழுந்து வந்த சூரர்களுடைய தலையும் உடலும் பூமியில் விழும்படி அவர்களுடைய உயிரை கவர்ந்து கொண்டு போர் புரிந்த வேல்வீரனே, மார்க்கண்டேயனின் உயிர் பறிக்க வந்த யமனுடைய உயிரை கவர்ந்த நெருப்புக்கு ஒத்த இணையடியையும் கங்கை ஆற்றினையும் கொண்ட சடையினையும் கொண்ட சிவனுக்கு குருநாதனே, நீர் சூழ்ந்த குருமலை என்று சொல்லக்கூடிய சுவாமிமலையில் பொருந்தி வீற்றிருக்கும் பெருமாளே, வேதங்கள் புகழ்கின்ற பெருமாளே, ஆரவாரம் கொண்ட உன் அடியவர்கள் தமது கொடிய வினை ஒழிய வேண்டி அபயமென்று ஓலமிடுகின்ற குரலொளியை நீ உணர்ந்திலேயோ முருகா என கேட்பது போன்று இப்பாடல் அமைந்துள்ளது. தமிழ் அல்லாமும் நம்மால் தமிழும் வாழட்டும். நன்றி.